ஒரு மாயக்குடை ஷேர் பண்ணினா மட்டும்தான் வேலை செய்யும். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம் ஒரு மேஜிக் ஸ்டோரி பார்க்கலாம். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு அழகான கிராமம். அங்கே பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் குளுமையான காற்றும் எப்பொழுதும் இருக்கும். அந்த கிராமத்தில் மாறன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். மாறன் பார்க்க மிகவும் சமத்து, படிப்பிலும் சுட்டி. ஆனால் அவனிடம் ஒரு சின்ன பிரச்சனை. அவனிடம் இருக்கும் எந்த பொருளையும் யாருக்கும் தரமாட்டான். இது என்னுடையது, நான் மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்பதுதான் அவனது தாரக மந்திரம். அவனிடம் ஒரு அழகான பென்சில் இருந்தால் கூட நண்பன் கேட்டால், இல்லை இல்லை, முனை உடைந்துவிடும், தொலைந்துவிடும் என்று ஏதாவது காரணம் சொல்லி ஒளித்து வைத்து கொள்வான். மிட்டாய் இருந்தால் தனியாக சென்று சாப்பிடுவான். ஒரு நாள் மாறனின் வீட்டிற்கு அவனது தாத்தா வந்தார். அவர் பல ஊர்களுக்கு பயணம் செய்பவர். வரும்பொழுது மாறனுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருந்தார். அது ஒரு நீல நிற குடை. மாறா, இதோ உனக்காக ஒரு பரிசு. ஆனால் இது சாதாரண குடை அல்ல, இது ஒரு மாயக்குடை. உன் மனது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இது உனக்கு அதிசயங்களை காட்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ பிறருக்கு உதவும் போது மட்டுமே இதன் சக்தி வேலை செய்யும் என்றார் தாத்தா. சில நாட்களுக்கு பிறகு மாறன் பள்ளிக்கு கிளம்பும் பொழுது பலத்த மழை பெய்ய தொடங்கியது. மாறன் உற்சாகமாக அந்த நீல நிற குடையை விரித்தான். என்ன ஆச்சரியம்! மழை துளிகள் அந்த குடையின் மேல் பட்டவுடன் அவை சாதாரண தண்ணீராக தெரியவில்லை. அவை ஜொலிக்கும் முத்துக்களைப் போல உருண்டு ஓடின. குடைக்கு அடியில் ஒரு மெல்லிய புல்லாங்குழல் இசை கேட்பது போல மாறனுக்கு தோன்றியது. மாறன் மழையில் நனையாமல் அந்த இசையை ரசித்தபடி பள்ளிக்கு நடந்தான். வழியில் அவனது நண்பன் நிலன் மழையில் நனைந்தபடி நடுங்கிக் கொண்டே ஓடி வந்தான். மாறா, மாறா, கொஞ்சம் நில்லேன், நானும் உன் குடைக்குள் வரலாமா? குடை பெரிதாகத்தானே இருக்கிறது, எனக்கு நனைந்தால் சளி பிடித்துவிடும் என்று கெஞ்சினான். மாறன் தன் குடையை பார்த்தான். இல்லை நிலன், இது புது குடை. 2 பேர் வந்தால் குடை நனைந்துவிடும், நீ ஓடி வந்துடு என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்தான். அடுத்த வினாடி அந்த ஜொலிக்கும் நீல நிறம் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. அழகான முத்துக்களாக தெரிந்த மழைத்துளிகள் இப்பொழுது அழுக்கு தண்ணீராக மாறின. அந்த இனிமையான இசையும் நின்றுவிட்டது. குடை ஒரு சாதாரண பழைய குடை போல காட்சியளித்தது. மாறன் இதை கவனிக்கவில்லை. மழை அதிகமாக பெய்வதால் இப்படி தெரிகிறதோ என்று நினைத்து கொண்டான். மாலை பள்ளி முடிந்து திரும்பும் பொழுது மழை இன்னும் அதிகமாக பெய்யத் தொடங்கியது. காற்று பலமாக வீசியது. மாறன் குடையை பலமாக பிடித்திருந்தான். திடீரென்று சூறைக்காற்று வீச மாறனின் கையில் இருந்த குடை சட்டென்று மேலே பறந்தது. மாறன் குடையை பிடிக்க தாவினான். ஆனால் பாதையில் இருந்த சேற்றில் வழுக்கி தபால் என்று விழுந்துவிட்டான். அவனது புத்தகப்பை நனைந்தது. சட்டையில் சேறு படிந்தது. அவனது செல்லக்குடை உயரமான ஒரு மரத்தின் கிளையில் போய் மாட்டிக்கொண்டது. மாறன் தனியாக மழையில் நனைந்து அழத் தொடங்கினான். ஐயோ, என் குடை போச்சே, என் புத்தகமெல்லாம் நனைந்து விட்டதே என்று அழுதான். அப்பொழுது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. மாறா, பயப்படாதே, நாங்கள் இருக்கிறோம். திரும்பி பார்த்தால் காலையில் அவன் உதவி செய்ய மறுத்த நிலனும் இன்னும் சில நண்பர்களும் நின்றிருந்தார்கள். நிலன் ஓடி வந்து மாறனை சேற்றிலிருந்து தூக்கினான். மற்றொரு நண்பன் ஒரு பெரிய குச்சியை எடுத்து வந்து
கஷ்டப்பட்டு மரத்திலிருந்த குடையை மீட்டுக் கொடுத்தான். மாறனுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. நிலன், காலையில் நான் உனக்கு இடம் தரவில்லை. ஆனால் நீ இப்பொழுது எனக்கு உதவுகிறாயே, என்னை மன்னித்துவிடு என்று கண் கலங்கினான். பரவாயில்லை மாறா, நாம் நண்பர்கள்தானே, இப்பொழுது மழையில் நனையாமல் வீட்டுக்கு போகலாம் என்றான் நிலன். மாறன் தயக்கத்துடன் குடையை விரித்தான். இப்பொழுது அவன் தனியாக நிற்கவில்லை. தன் நண்பர்கள் அனைவரையும் குடைக்குள் அழைத்தான். வாருங்கள் நண்பர்களே, எல்லோரும் உள்ளே வாருங்கள். அவ்வளவுதான். மங்கி கிடந்த அந்த நீல நிறம் இப்பொழுது நீல வைரம் போல பிரகாசிக்க தொடங்கியது. முன்னை விட இன்னும் அடர்த்தியான நீல நிறத்தில் குடை ஜொலித்தது. மழையின் ஓசை மறைந்து மீண்டும் அந்த திவ்யமான இசை கேட்கத் தொடங்கியது. அது மட்டுமல்ல, அந்த சிறிய குடை மாறன் தன் நண்பர்களை அழைக்க அழைக்க அப்படியே உஷ் என்று மெல்ல விரிவடைந்தது. ஒரு பெரிய ஆலமரம் போல படர்ந்து நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இடம் கொடுத்தது. அவர்கள் யாருமே நனையவில்லை. மழையில் நனைந்த மாறனின் ஆடைகள் கூட மாயமாக உலர்ந்து போயின. அன்று மாறன் ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டான். பொருட்களை பகிர்ந்து கொள்வதால் அவை குறைந்து போகாது, மாறாக அவற்றின் மதிப்பும் அழகும் கூடும் என்பதே அது. அன்று முதல் மாறன் எதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தங்கமான மாறனாக மாறினான். அந்த குடையும் அவனது அன்பை போலவே என்றும் மாறாமல் ஜொலித்தது. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பகிர்ந்து கொள்வதே உண்மையான மகிழ்ச்சி. நாம் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது நமக்கான மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். குட்டீஸ், நாளைக்கு நாம் வேற ஒரு கதையோட சந்திப்போம். பாய் குட்டீஸ்.